இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த கேம் பேர் என்ன, சுனாமி கேம். சரி, இப்போ நான் வந்து ரோப்ளாக்ஸில் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன் நிறையா கேம்ஸு. இதுதான் நான் அவ்வளோ விளையாண்டது இல்லை, அதனால இது விளையாண்டுருக்கேன், ஆனால் அவ்வளோ விளையாண்டது இல்லை, அதனால இந்த கேம்ஸ் விளையாண்டுருக்கேன். ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. சரி, டக்குன்னு இது உள்ளே போட்டோம். உள்ளே போனோடனே நம்ம கேம் ப்ளே ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் ரொம்ப எனக்கு பிடிச்ச கேம் தான். முன்னாடி இது என்னோடய ஃபோன் ஐடியில் விளையாண்டுருக்கேன். இந்த ஐடியில் இப்போ தான் புதுசாக இல்லை, முன்னாடி விளையாண்டுருக்கேன். அந்த ஐடியில் தான் கொஞ்சம் லைட்டாக காசு சேர்த்து வச்சுருந்தேன். இன்னும் உள்ளே போகலை, இவ்வளோ லேட் ஆகுமா என்ன? என்னோடய மைக் செட்டப்பை பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு செட்டப்பை யாருமே பண்ண மாட்டாங்க. என்ன ரொம்ப நேரமாக போகுது, ரெக்கார்ட் ஆகுதான்னு அது வேறு பயமாக இருக்குது. ரெக்கார்ட் ஆகுது, ஓகே. இதெல்லாம் நான் வேணால் ட்ரை பண்ணி கட் பண்ணி போட்டுறேன். கட் பண்ண வேணாம் கைஸ். ப்ளே கொடுத்தா ப்ளே ஆனால் தானே என்ன அர்த்தம்? சரி, நான் சொன்னதுக்கு இதில் தெரியாதவங்களுக்கு கான்செப்டை சொல்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கேட்காதீங்க. இதில் வந்து இங்கே வந்து இப்போ சுனாமி வேவ்ஸ் வரும். ஸோ இந்த மண் இதை தாண்டி போயிட்டோம்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்கே இருந்தாலும் உத்தரவாதம் இல்லை. சங்கூதிட்டா அலை வந்து ஒரு அலை வரப்போகுதுன்னு இருக்கும். வேவ் எங்கேயோ ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தினா தான் வேவ்ஸ் வரும். ஸோ என் தலைக்கு மேலே இப்போ பெருசாக அங்கே இருக்குது இல்லை, இதுதான் அந்த சுனாமி. இல்லையா, இப்போ பெருசாக ஒன்று போச்சு. இது சொல்ல வரல நான், இது வந்து செவுரு. அது வரைக்கும் பாருங்க, இதோ அனுப்பிச்சிடாம பார்த்தீங்களா? உன்ன மாதிரி ஆணுங்க இருக்கும்போது நாடு எப்படி முன்னேறும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ மவுஸ் பாயிண்டர் வேறு தெரியுமான்னு தெரியல. இந்த இடத்துல இந்த அலையெல்லாம் போக போக இந்த தண்ணியை உறிஞ்சிட்டு அங்கேருந்து தண்ணி அலை வரும். ஸோ இது மாதிரி தான் நிற்பாங்க. இன்னும் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் எனக்கு ரோப்ளாக்ஸ் ஆனதே இல்லை. யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறேன்னு வந்தோடனே இப்படி ஆகிடுமா? நம்மளும் பிடிக்கும். இன்னும் ஒன்றும் ஆகலை, கையால் அழுத்தணுமோ? சரி, நம்ம போகலாம். இப்படிப்பட்ட லேகை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தெரியுது அந்த லேகு. இன்னும் எனக்கு சுற்றி இருக்காதான் லோடே ஆகலை. இங்கே என்னது என்னமோ பார்த்தேன். இப்போ நான் வந்து மற்ற கேம் பிளாக் ஃபுட்டு ஸ்ரீலப்ரேட்டரில் அந்த மாதிரி கேம்ஸ் போடலாம் தான் பார்த்தேன். அதை போட்டால் பிரச்சனை இல்லை. லெவல் 2 எனக்கு ஏற்கனவே லைஃப் கம்மியாக இருக்குது. எங்கே எனக்கு அலையே கண்ணுக்கு தெரியல. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து இந்த லேகில் கண்ணும் தெரில. அடியில் ஏதாச்சும் இருந்தால் தான் காட்டுமா என்னன்னு தெரில. கீழே என்கிட்ட ஒரு பொருளும் இல்லை, பார்த்துக்கோங்க. வாங்கல நான். என்கிட்ட மொத்தம் டோட்டல் பாயிண்ட்ஸ் 17 தான். நல்லா கொஞ்சோண்டு விளையாண்டுருக்கேன் சொன்னேன். இல்லை +1 பாயிண்ட்டு 19. சாவடிக்காதீங்கடா. சரி ப்ளீஸ்டா. இப்போ தான் வந்தேன் இங்கேருந்து. லெவலும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. இந்த பாறையோட இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க போல். இந்த பாறையெல்லாம் இப்படி இருக்காது, நடுவில் இத்தனை பாறையெல்லாம் இருக்காது. என்ன அலை சவுண்டு மட்டும் கேட்குது, அலை சவுண்டு மட்டும் கேட்குது, அலையை காணும். சரி போயிடுவோம். ஏன் இப்படி லேகுன்னு தெரில. அடுத்த தடவை நான் பார்த்து சரி பண்ணிடுறேன். இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி போடணும். இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான் திடீர்னு. ஓ அந்த அலை வருதா வேகமாக? என்னடா இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறானேன்னு பார்த்தேன். இந்த அலை வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் போகலைங்க. எனக்கு இந்த ரிஸ்க்கு லெஃப்ட் சைடு இந்த லைஃபுக்கு கீழே ரிஸ்க்கு அதில் ஏறி தான் 26 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. இதை தாண்டி நான் ஒரு தடவை கூட போனதில்லை. அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நான். சங்கும் ஊதலை, பயமாக இருக்குது. இதுக்குள்ளே பூந்துருவோம். இப்போ ஊதுங்கடா சங்க, ஊதுங்கடா. ஊத மாட்டானுங்களே. ஐயோ லேகு 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 லேகு, சாவடிக்காத. பாருங்க இமயமலை பேசுகிறேன். இன்னும் ஒன்றுமே கண்ணு தெரியல.
அப்பா இவ்வளோ தூரம் உள்ள வாங்குதுன்னா எவ்வளோ பெரிய அலையா இருக்கும். அலை போயிடுச்சா? இப்போ வந்த உடனே செருப்பால் அடிக்கும் பாருங்க. ஐயோ இப்படி லேக் ஆகுது. சரி போகும். என்ன கேம் மாதிரியா லேக் ஆகுது? இந்த தடவை நெட்ஒர்க் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. அடுத்த தடவை நான் சரி பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் 2வது தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன். சில பேர்லாம் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஜம்ப் பண்ணேனா என்ன ஆச்சு ஒன்றுமே புரியல. இப்போ நான் ஓடுற மாதிரியா இருக்கு. இது என்னது? இது கேம் மாதிரியா இருக்கு. இப்பவே நான் ஆழ்த்திக்கிட்டே இருக்கப்பா. எவ்வளோ இருக்கு? 10. இந்த மாதிரி பக் ஆனால் எப்படி இருக்கும்? எனக்கு இருக்கிறது 10 லைஃப். இதோட எத்தனை நாளாக என் மேலே அடிச்சிருக்கு. இன்னும் எனக்கு அந்த 10ல் 1 கூட குறையல. அது பூந்து போனால் என்னை தூக்கி கூட வீசலைன்னா பார்த்துக்கோங்களேன். ஜாலியாக நிற்பேன். இப்போ என்ன லெவல் 999 999 வந்தாலுமே எங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. இந்த மைக் வேறு தள்ளி கிட்ட வந்து பேச வேண்டியதாக இருக்குது. சவுண்டு கேட்குதான்னு தெரியல. பேர் தான் கேமிங் சேனல் மாதிரி இருக்கும். நான் போட்ட ஷார்ட்ஸு மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு நேம் மட்டும் மைண்ட் கிராஃப்டில் போட்டுருங்க. என்னது இது? நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்களா? இப்போ முட்டியை மடக்கிட்டு முட்டி போட்டிருந்தான். இன்னும் நான் அந்த 10 குறையில. செத்துட்டு ஓடுறான். இந்த மாதிரி பக்தியா ஒரு நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட ஐடியை காமிச்சிடறேன். இதான் என் ஐடி. நான் வந்து ஒரு எர்த் கேமர் ஃபேன். MUI கக்காஷி EGF. என் ஸ்கின்னையும் பார்த்துக்கோங்க. இந்த தேடுறதை கொடுத்துட்டு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நான் போட்டிருப்பேன். கால் வந்து இப்படி ப்ளூ கலரில் புள்ளியாக செஸ் போர்டு மாதிரி இருக்கும். இதான் நான் நிற்கிற பொசிஷன். என்னோட கண்ணாடி இது இப்படி தான் ஹலோ சொல்லுவேன். எல்லோரும் தெரியாது, கேட்டுக்கோங்க. இது வந்து நான் போட்டுக்கிற நெக்லஸ். இது வந்து எமரால்டு மைண்ட் கிராஃப்ட் வில்லேஜர்லேருந்து பிடிங்கிட்டு வந்தேன். அடுத்து இது வந்து அடுத்த செஸ் போர்டு. இது வந்து நான் போட்டுக்கிற சட்டை. இது வந்து என்னோடய குரங்கு சேட்டை. இது வந்து நான் போட்ட பேண்ட். இது வந்து செஸ் போர்டு. இது வந்து முடி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குல்ல. இது வந்து ஷ்ரக் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இது வந்து 2 செஸ் போர்டு கை. Xbox M ரைட் ஆர்ம், Xbox M லெஃப்ட் ஆர்ம். சூப்பராக இருக்குது. இதுதான் என் மூஞ்சி. சூப்பராக இருக்குல்ல. இந்த ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ 10 கனெக்ஷன் தான். இன்னும் 990 கனெக்ஷன் வரைக்கும் காமிக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எர்த் கேமர் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா நானே ஒரு எர்த் கேமர் ஃபேன் தான். கேம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட பாயிண்ட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோன்னா நிறைய ஏறிடுமா? சரி, ஏதாச்சும் ஓசியில் கொடுப்பானா? செருப்பால் அடிப்பான்னு தெரியும். ஏன் இப்படி லாக் ஆகுது? சரி, இன்னும் ஒரு தடவை போகிறேன். இன்னும் ஒரு தடவை சாகிற வரைக்கும் போயிட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் லென்த் ரொம்ப போகக்கூடாதுல்ல. எனக்கு அடுத்த தடவைலேருந்து நெட்ஒர்க்கை ஒழுங்காக வச்சுக்கிறேன். என்னது ட்ராஃபியா? என்னடா அது? என்னடா பண்ணுறீங்க? இது மேலே உட்காந்து போவாங்களா? என்ன பண்ணுவாங்க இதை வச்சு?
என்னத்துக்கு இது காசு கொடுத்து இதெல்லாம் எனக்கு இந்த லேக் அப்பப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு லைஃப் மட்டும் தான் குறைஞ்சிச்சு, எனக்கு தூக்கியே போடல. பார்த்தீங்களா? இந்த காசையாச்சும் பிடிப்போம். அந்த தடவை என்னால் கேமை முடிக்க முடியாது தெரியும் நல்லா. நான் வந்து இது சில்வரு, அந்த இன்னொன்று தான் கோல்டு. சில்வரோட கோல்டை பிடிப்போம் அப்படின்னு நினச்சேன். அதை தவிர இந்த கல்லில் மோதினதுக்கு ஒரு 9 பாயிண்ட், 31, மொத்தம் 39 பாயிண்ட் போயிருக்கு. ஐயோ பிடிக்காதரா, அதை பிடிச்சிட்டான். என்கிட்ட இந்த இடத்துல பாயிண்ட் 75 இருக்குது. ஒரு தடவை கூட அந்த பக்கம் நான் போகல. எனக்கு 75 இருக்குது, நான் பார்த்துக்கோங்களேன். சரி, நான் சாகிற வரைக்கும் விளாண்டுட்டு செத்ததுக்கப்புறம் கேம் பிளே முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போடுறேன். இன்றைக்கே அடுத்த வீடியோ போட்டுடுறேன் டேட்டா இருந்தால். ஏன்னா நான் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த டேட்டா கூட லிமிட்டட் தான், 1.5 GB தான். அதுலேயும் பாதி காலியாக போச்சு. இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், அந்த கேம் பாரில் இருக்கும்ல ரெக்கார்டர், அது யூஸ் பண்ணலான்ட்டு. என்கிட்ட இருக்கிற இன்டெல் கோர் வந்து சரியானது கிடையாது. ஏன்னா அதை இப்போ விண்டோஸ் G அழுத்துனேன்னு வைங்களேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், செட்டிங்ஸ் பார்க்க முடியும். ஆனால் இது ரெக்கார்டோ இல்லை ரெக்கார்டு லாஸ்ட் 30 செகண்ட்ஸோ பண்ணோன்னா அது வந்து யுவர் பிசி டிடன்ட் மீட் த ரெக்குயர்மெண்ட்ஸ், சாரி அப்படின்னு காட்டும். அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணேன். என்னன்னு கூகுளில் போடல, ஏஐட்ட கேட்டேன். மெட்டா ஏஐ, ரொம்ப நல்ல ஏஐ. அதுக்கிட்ட கேட்டால், நீ வச்சிருக்கிற ப்ராசஸருக்கு இந்த பிசி ஆன் ஆகிறதே, இந்த பிசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கவே பெருசு, நல்லா மூடிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு இருடா அப்படின்னு. சரி வேறு ஏதாச்சும் ரெக்கார்டர் பேர் சொன்னா, சரி இந்த ஓபிஎஸ் வேணால் தரேன், பாவம் பார்த்து இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு போ. யூடியூப் சேனலுக்குலாம் அவன் எப்படியெல்லாம் பிசி வச்சுருக்கான், நீ வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்று வாடா அப்படின்னு கேட்டுச்சு அந்த ஏஐ. அசிங்கமாக கேட்டுச்சா, சரி போ அப்படின்ட்டு ஓபிஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணேன். நான் இன்னும் சேட்டையே அன்லாக் பண்ணல. இது தொட்டால் வேறு அதுக்குள்ளே ஓப்பன் ஆகுது, அதெல்லாம் பார்க்கணும். என்கிட்ட வந்து ரோப்ளாக்ஸ் முன்னாடியிலேருந்து இருக்குது, திடீர்னு அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன்னா, அதனால் இதெல்லாம் புதுசாக என்னமோ காட்டுது. சரி, ஓகே, நம்மளோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஸ்டாப் ரெக்கார்டிங். 3, 2, 1. ஒரு நிமிஷம், 13 மினிட்ஸ் ஆகட்டும்.